குழந்தை நல்லா படித்து வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம முதல்ல சரி செய்ய வேண்டியது அந்த சூழல், அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ இது மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இதில் இன்னொரு டைப்பும் இருக்குது. அது இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ வெளிப்புறத்தினால இந்த பிரச்சனைகள் வருது. இன்டர்னலாக ஒரு டீனேஜருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது என்னன்னா அவங்களுடைய நெகட்டிவ் திங்கிங். ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன நான் இதில் பாஸ் ஆவேனா, நான் கிளியர் பண்ண முடியுமா, கொஷின் தப்பாக வந்தால் என்ன பண்ணுறது, இது மாதிரியான நெகட்டிவ் திங்கிங். அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது சண்டை நடந்திருந்தது, இப்போ அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா இவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னா கூட அது முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க படிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாங்கும் போது கூட இதை பற்றிய சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 2 விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் முடிஞ்ச அளவு குழந்தைகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பெற்றோர் வந்து அந்த சூழலை வந்து ஆரோக்கியமானதாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் நிறைய ஆர்கியூமெண்ட் வீட்டில் நடக்கிறத வந்து நம்ம தவிர்க்கலாம். குழந்தைகளை நோக்கி நீ வந்து இப்படி இருக்கலாம், நீ அப்படி இருக்கலாம், அந்த அண்ணாவை பாரு, இந்த அக்காவை பாரு அப்படின்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணுறதா நினச்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுடைய இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனுக்கு காரணமாக இருக்கலாம்.